ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. வியவசாயாத்மிகா புத்திः ஏகேஹ குரு நந்தன பஹுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உலகியல் பயன்களை விரும்பி, அதாவது லௌகிக பலன்களை விரும்பி செய்யக்கூடிய கர்மத்தையும், மோட்ச பலனை விரும்பி அதுக்கான ஞானத்தை விரும்பி அந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை கொடுக்கக்கூடிய மன தூய்மையை விரும்பி செய்யக்கூடிய கர்மத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். 40வது ஸ்லோகத்தில் அந்த கருத்தை பார்த்தோம். இது 41லிருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை ஒப்பிட்டு சொல்கிறார் பகவான். ஈகன்னா ஆதிசங்கரர் சொல்கிறார், மோட்ச மார்க்கே கர்மயோகே அப்படிங்கிறார். மோட்சத்தை விரும்பி செய்யக்கூடிய கர்மயோகம். விவசாயாத்மிகா புத்தி ஏகா. குருநந்தனன் இருக்குது. குருநந்தனங்கிறது அர்ஜுனனை பார்த்து பகவான் அட்ரஸ் பண்ணுறார். குரு வம்சத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவனே. குருன்னா குரு வம்சம், நந்தனன்னா மகிழ்ச்சியை கொடுக்குறவன். ரகுநந்தனன் மாதிரி குருநந்தனன். ரகு வம்சத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவன் ராமன், குரு வம்சத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவன் தர்மத்தை கடைப்பிடிச்சு சந்தோஷப்படுத்துறதுனால குருநந்தன அப்படின்னு அவனை அட்ரஸ் பண்ணுறார் பகவான். இந்த கர்மயோகத்தில் ஒரே புத்தி தான், உறுதியான புத்தி ஒன்று தான், குழப்பமே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் மனசுத்தி வேணும், ஞானம் வேணும், மோட்சம் வேணும்னு ஒரே லட்சியம்தான் இருக்குது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் பலனை விரும்பினா அதில் பலவிதம் இருக்குது. எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல விவசாயம் நடக்கணும், குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருக்கணும், கல்யாணம் ஆகணும், இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் மனசு செதறது. அதனால் கிருஷ்ணர் அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அவ்யவசாயினாம் புத்தயா. வாழ்க்கையில் தெளிவில்லாத, உறுதி இல்லாதவர்களுடைய புத்தியானது, வாழ்க்கையில் எது உண்மையிலே குறிக்கோள் அப்படிங்கிறதுல தெளிவில்லாதவர்களுக்கு பகுஷாக்காக, பலவிதமான கிளைகள், புத்திகள்ங்கிறார். சஞ்சலத்தோடு தான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாள். இங்கே ஒரே புத்தியாக இருக்கிறவன் இவன் கர்மயோகி. இந்த கர்மி, லௌகிக பலன்களை விரும்பி செய்கிற கர்மியானவன் அவன் தர்மமாக பண்ணினா கூட ஆனால் எப்போ பார்த்தாலும் சஞ்சலத்தோடையே இருப்பாங்கிறத சொல்கிறார். அவ்யவசாயி. விவசாயம் அப்படின்னு சொன்னாலே உறுதியான அர்த்தம். அவ்யவசாயம்னா உறுதி இல்லை, ஒரு பிடிப்பு சரியே இல்லை, வாழ்க்கையில் எது வேணுங்கிறதுல தெளிவில்லை. ஆக அவ்யவசாயினாம் புத்தயா பகுஷாக்காக, பல கிளைகளை உடையது. சரி, இந்த ஆசையெல்லாம் முடிஞ்சுடுவான்னா முடிவே இல்லை, எண்டுலஸ்ங்கிறார். அனந்தாஷ்ச. அனந்தாஷ்டன்னா உலகியல் பலன்களை விரும்புகிற ஆசைக்கு முடிவே இல்லைப்பா. மோட்சத்துக்கு அப்படி இல்லை, இதில் பல கிளைகள் கிடையாது, இதுக்கு முடிவுண்டுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். கர்மயோகம், கர்மம் அப்படின்னு பிரித்து புரிஞ்சுக்கோங்க. ஆக லௌகிக பலன்களை விரும்பி பண்ணுற கர்மத்தில் சஞ்சலமும், ஆசைகளுக்கு அந்த பலன்களை அனுபவிக்கணுங்கிற விஷயத்தில் முடிவும் கிடையாது. ஆனால் இதில் ஒரே எண்ணம்தான். இது நிச்சயமாக இந்த சித்தசுத்தியோ ஞானமோ மோட்சமோ அதை கவனமாக குறிக்கோளாக கொண்டு செயல் புரிஞ்சோமான நிச்சயமாக அதுக்கு முடிவுண்டு. இந்த ஆசை பயனை கொடுத்தே தீரும். இந்த உலக வாழ்க்கையில் பலனை விரும்பினா இந்த ஆசைகள் இன்னும் பல ஆசைகளை உருவாக்கும் கர்மம் பண்ணுறவனுக்கு. அப்படின்னு சொல்லி கர்மயோகியானவன் எப்படி இருக்கணும், ஒரே குறிக்கோளோடு தான் இருப்பான். அதனால் மனசில் சஞ்சலமெல்லாம் குறைஞ்சிடும், மனசு ஒருமுகப்பாடு கூடிடுங்கிறது அர்த்தம். இதை விளக்கி சொல்ல போகிறார் இனி வரப்போகிற ஸ்லோகங்களில். நாளைக்கு அதை பார்ப்போம். எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓ